வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லாருமே எலிஜிபிள் பர்சன்ஸு. இதில் கவர்மெண்ட் ஸ்கூலு அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு டிசம்பர் மாதத்தில், அதாவது 8th ஆரம்பித்து ஒரு மீன் டைம் ஒரு டிசம்பர் எண்டு இல்லை டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரியில் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ இது என்எம்எம்எஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மீன்ஸ் கம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் என்எம்எம்எஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இது தேசிய கல்வி ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடியதுக்கான ஒரு எக்ஸாம். இதில் பாஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 1000 rupees கிரெடிட் ஆகும். ஸோ பர் 1 இயருக்கு எவ்வளோ வரும் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12,000 rupees கிடைக்கும். இது எப்போ வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ +2 முடிக்கிற வரைக்கும் உனக்கு இந்த எக்ஸாம்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களோட கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48,000 நீ காலேஜ் போகிறதுக்கான காலேஜுக்கு நீ சேர்றதுக்கான பணத்தை இதிலே நீ சம்பாதிச்சிடலாம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நாம் படிச்சுக்கிட்டு இருக்க டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை எப்படி படிக்கணும், எப்படி படித்தா நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சொல்லித்தர போகிறோம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை குழந்தைகள் யாராக இருந்தாலுமே இல்லை யார் வேணாலும் எலிஜிபிலிட்டி இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே எழுதுனா இந்த எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒன்று மேட் எக்ஸாம், இன்னொன்று சாட் எக்ஸாம். இந்த அது போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் நீ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சொல்லுவாங்க ஓசி கேட்டகரி இருப்பாங்க, பிசி கேட்டகரி ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிசி கேட்டகரி இருப்பாங்க, அது பிசி முஸ்லீமாக இருக்கலாம், பிசி கிறிஸ்டினாக இருக்கலாம், இல்லை பேக்வேர்ட் கம்யூனிட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசி இருப்பாங்க. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எஸ்சி அண்டு எஸ்சிஏ இருப்பாங்க. அடுத்தது எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, இதுக்குள்ளே இருப்பாங்க. இவங்கலேருந்து எப்படி இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கவங்க இந்த ஓசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க மினிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 70% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ மார்க்ஸ் தேவைப்படுது. அடுத்தது பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 60% மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்து தான் நம்ம பாஸ் பண்ணவே முடியும். அடுத்தது எம்பிசி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 55% எடுக்கணும். எம்பிசி கேட்டகரியில் இருக்கவங்க 55% எடுத்தாங்கன்னா அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது இந்த எஸ்சி எஸ்சிஏ சம்டைம்ஸ் இது 55 இருக்கலாம், அது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 50% இருக்கலாம். இது ரெண்டில் எதை வேணாலும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும், 35% எடுத்தால் போதும். யார் இந்த 2 கேட்டகரியில இந்த 3 எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இருக்கவங்க 35% மார்க் எடுத்தாலே அவங்க பாஸ் லிஸ்ட்ல வந்துடுவாங்க. ஸோ நாம் எந்த கேட்டகரியில் இருக்கோங்கிறத பொறுத்து நம்மளோட எஃபர்ட்டை நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். சப்போஸ் ஒரு ஓசி கேட்டகரியில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களோட எஃபர்ட் எப்படி இருக்கணும், நிறைய ப்ரிப்ரேஷன், நிறைய படிக்க வேண்டாம். அதுக்காக எஸ்சியில் இருக்கவங்க படிக்க வேண்டாம், எஸ்டியில் இருக்கவங்க படிக்க வேண்டாம்னு இல்லை. இவங்க எல்லாமே ஒரு சுமாராக படிக்கக்கூடிய குழந்தையா இருந்தால் கூட ஜஸ்ட் பாஸ் பண்ணுற லெவலுக்கு இருந்தாலே அவங்க பாஸ் பண்ணிடலாம். எதுக்காக கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் இந்த குழந்தைகளுக்கு அவங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணால் கூட அவங்க ஹையர் ஸ்டடீஸை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கிடைச்சதுன்னா அவங்களுக்கு படிப்பில் ஒரு நாட்டம் ஏற்படும், அவங்க லைஃப்பில் முன்னுக்கு வருவாங்கங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பாஸ் பர்சன்டேஜ் மட்டும் இருந்தால் போதும், பாஸ் பண்ணாலே அவங்க என்எம்எஸ்ல
பாஸ் பண்ணாலே 1000 rupees வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து 2 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரே நாளில் தான் நடக்கும். என்னைக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரே நாளில் ஃபர்ஸ்ட் வந்து மேட் எக்ஸாம் நடக்கும். இந்த மேட் எக்ஸாம் எவ்வளோ நேரத்தில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.5 hours. 1.5 hours. எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். லாஜிக் அண்ட் ரீசனிங் இருக்கும். மேத்ஸில் வந்து மேத்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் தான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 90 மார்க்ஸ் ஃபுல்லாகவே மேத்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாட் எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸ்காலஸ்டிக் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாட் எக்ஸாம் எவ்வளோ நேரம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.5 hours நடக்கும். இதுவும் 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுலேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ்மா இருக்கும்? 90 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ 90 + 90 180 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதினோன்னு ஒரு பிரேக் கொடுத்து அடுத்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து 90 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரி, இந்த 90 ரெண்டையும் கிளப் பண்ணி தான் நமக்கு வந்து மார்க்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு போட்டு காமிச்சேன். நம்ம என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி பேஸ்டில் தான் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. அந்த கட் ஆஃப் பண்ணி தான் வந்து பாஸே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறதையும் நமக்கு போட்டிருப்பாங்க. நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணுறோங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எப்படி படிக்கலாம், இந்த மேட் எக்ஸாம் சாட் எக்ஸாம் இது ரெண்டுக்காகவும் நம்மளோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக இது வந்து அழுத்திக்கவே வேண்டியதில்லை, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஹவு டு கிளியர் த எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா சில டிப்ஸ், ஒரு ஈஸியாக ஒரு 10 டிப்ஸ் சொல்கிறேன். அந்த 10 டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கான ஃபார்முலா தான் S6NM வாட் ZH. ஈஸியாக வச்சுக்கிறதுக்காக சொல்கிறோமா S6. அடுத்தது வந்து NMMS படிக்கிறதுனால NM வச்சுக்கோ. அடுத்தது வந்து வாட் GH. இப்போ எஸ்ல ஸ்டார்ட் பண்ண என்னோட நேம் செல்வி, அதனால நீ வந்து எஸ்ன்னு ஞாபகத்தில் வச்சுக்க. செல்வி மிஸ் அப்படின்னா எஸ்ல ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால S6 அப்படிங்கிறது வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து. S4 வந்து என்னன்னா சிலபஸ், நம்மளோட சிலபஸ் என்னவோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும். சிலபஸ் பொறுத்து தான் வந்து நம்மளோட வந்து ஸ்டடீஸை வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக கொண்டு போக முடியும். சிலபஸ் எதுலேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து உனக்கு 6th to 10th புக்கில் வரக்கூடிய புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், நம்ம வந்து கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது இல்லையாமா, அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் உனக்கு வந்து மேக்ஸிமம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ், அடுத்தது வந்து 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸு. இதில் இன் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா 6th to 8th உனக்கு 80% கொஸ்டின்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்க புக்ஸ் தான் வரும். மீதி இருக்கக்கூடிய 15%க்கான கொஸ்டின்ஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 9th 10th பேஸில் வரும். சில இது வந்து ஈஸியாக இருக்க 3 கேட்டகரியாக பிரிச்சுக்குவாங்க. ஈஸி, ஆவரேஜ், அடுத்தது டஃப்னு 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. இது ஈஸியும் ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த 6th to 8th இருக்க சிலபஸ்ல இருந்து வந்துடும். இந்த 15% உனக்கு ஹார்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட புக்ஸ் தாண்டி 9th 10th வரக்கூடியது தான் இந்த 15%க்கு வந்துருக்கும். அதுவுமே நீ சிம்பிளாக ஈஸியாக நம்ம சொல்லி தரதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு போட்டினாலே போட்டுக்கலாம். அப்போ நம்ம இதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸ், அடுத்தது சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். இந்த 3 சப்ஜெக்டை தான் வந்து நம்ம ஃபோக்கஸே பண்ண போகிறோம். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லேருந்துலாம் உனக்கு அதிகமாக வந்து வராது. ஜிகே மாதிரி வேணால் வருமே தவிர மற்றபடி எல்லாம் வந்து வேறு சப்ஜெக்ட்ஸ் நாலேஜஸ் வந்து அதிகமாக நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த 6th to 10th புக்ஸில் 6th to 8th வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லேருந்து தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நடத்துகிறேன்னா அந்த நடத்தக்கூடிய கிளாஸ்க்கான நோட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நோட்ஸ் வந்து நீ எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்கும்போது ஈஸியாக தெரியும், ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இல்லாட்டி நம்மளால வந்து படிக்க முடியாது. அடுத்தது என்னுக்கு அப்புறம் என்னதுமா எம், அதாவது எம்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். மாடல்
கொஸ்டின் பேப்பர்ஸ். ஒரு எக்ஸாம் வருதுன்னா அந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்குது. அப்போ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஓல்டு ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கான ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எத்தனை வருஷத்துக்கானது நம்மகிட்ட இருக்கணும்னா ஒரு 10 இயர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 இயர்ஸ்க்கான கொஸ்டின்ஸாவது வச்சுக்கணும். அப்போ தான் என்ன பேஸில் அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படி நம்ம அதை அட்டன் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர்ஸ் தான் மாறுமே தவிர அந்த மாடல்ஸ் வந்து மாற போகிறது கிடையாது. ஸோ அது வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த இதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கானது வந்து நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தாலே நல்லா தெரிஞ்சு போயிடும். ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு 10 இயர் கொஸ்டின் பேப்பர் ஆர் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபிள்யூன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோட்ஸ் எடுத்தாச்சு, மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து இது வந்து புக்கில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் நான் வந்து புக்ஸ் மட்டும் படித்தா போதும்னு சொல்கிறேன். இந்த ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோடது கிளாஸஸ் போடுவாங்க, நிறைய கிளாஸஸ் இருக்கும், இல்லை இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், நிறைய ஆத்தர்ஸோட டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து இந்த புக்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம வந்து எதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், அந்த 6th to 8th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். அந்த புக்ஸ்லேருந்து டபிள்யூனா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம வந்து என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மளே வந்து செல்ஃப் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை மிஸ் கொடுக்குற டெஸ்ட்டுகளாக இருக்கலாம். ஸோ வீக்லி டெஸ்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு. வீக்லி டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு மந்த்லி டெஸ்ட்டாவது கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீக்லி டெஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் நம்ம எழுத போகிறோம். நிறைய பெரிய டெஸ்ட்டாக வந்து எப்போ எழுத போகிறோம்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ ஏ ஃபார் அவாய்டு ஸோ மச் ஆஃப் கைடு. இப்போ நிறைய பார்க்கலாம், நீ உப்பாரா இல்லை புத்தாவோடது இந்த மாதிரி என்எம்எஸ்க்கு நிறைய புக்ஸ் வந்து வந்திருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த புக் வாங்கிக்கலாமா அந்த புக் வாங்கிக்கலாமா நிறைய செலவு பண்ணுறது, போய் மார்க்கெட்டில் என்னென்ன புக்கெல்லாம் கிடைக்குமோ அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றது, அதையெல்லாம் வச்சு படிக்கலாம் அப்படின்னு நல்ல தலைகணியாக புக்கு தான் இருக்குமே தவிர நம்ம வந்து படிக்க முடியாது அவ்வளோவையும். அதனால அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட 6th to 8th இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்தாலே நம்மளால நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், நிறைய மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ அவாய்ட் so much கைடுன்னு சொல்லலாம். ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வரக்கூடியது அந்த மாதிரி நிறைய வந்து மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஆனால் அதுக்கான வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு கிளியர் எஃபர்ட் இல்லாமல் நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ அவாய்ட் பண்ணிடலாம். நிறைய வந்து அந்த மாதிரி வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது ஆர் பார்த்தீங்கன்னா ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இப்போ நம்ம ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சாப்டர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ மெஷர்மெண்ட் ஒரு சாப்டர் எடுத்துக்கிறோம், அளவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு எடுக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாவது ஆகும். இப்போ மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மென்சுரேஷனா இல்லை மெஷர்மெண்ட்டோ ஏதோ ஒரு சாப்டர் எதுலேருந்து சயின்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், மேத்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை சோசியல் சயின்ஸ்லேருந்து ஏதோ ஒரு சாப்டரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் டைம் நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஆகுது டைம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு டே படிக்கும்போது அந்த டே 1 தான் வந்து நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி சேம் இதை நம்ம என்ன படித்தோமோ அதை திருப்பி அப்படியே ரிப்பீட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு 3 டேஸ் கழித்து நம்ம திரும்ப ஒரு டைம் படிக்கணும். அடுத்தது எப்போ படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 7th டேயில் படிக்கணும். டே 7ல் திருப்பி இதே சப்ஜெக்டை வந்து திருப்பி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம்னா 10th டே வந்து திருப்பி பார்க்குறோம். 10 டேஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே படிக்கும்போது நமக்கு வந்து 3 மணி நேரம் தேவைப்பட்டது. 3rd டே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்தது 7th டே படிக்கும்போது ஒரு 1/2 hour இருந்தால் போதும் நம்ம இதை படித்து முடிச்சிடலாம். 10th டே படிக்கும்போது நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, 10th டே படிக்கும்போது உனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் நம்ம வந்து இதை வந்து கவர் பண்ண முடியும். ஸோ 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எப்போ படிக்கிறோம்னா 15 டேஸில் திருப்பி டே 15ல் நம்ம வந்து இதை திரும்ப ஒரு தடவை பார்க்குறோம். அப்போ வந்து நமக்கு எவ்வளோ டைம் இருந்தால் போதும்,
ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும், நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நம்மளால் படித்து ரிவைஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த டே 1ல் நம்ம எடுக்கிற எஃபர்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் தான் நம்ம வந்து டீப்பாக படிப்போம். ஏன்னா நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, அதை படிக்கிறோம், படிச்சுட்டு நமக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுமே முதல் தடவை படிக்கும்போது வெரி டஃப்பாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம படிக்க படிக்க என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தான். இப்போ நம்ம வந்து முத எந்த ஒர்க்கையும் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஒரு சைக்கிளே ஓட்டுறோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முதல் நாள் ஓட்டும்போது நிறைய கீழே விழுவோம், எந்திரிப்போம், கால் வலிக்கும், கை வலிக்கும், எல்லாமே பண்ணும். அதே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மாதத்தில் நம்ம பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட்டு. இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி படித்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகத்தில் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறது, அப்புறம் ஒரு மாதம் கழித்து நம்ம திருப்பி பார்த்தோம்னா திரும்பவும் புதுசாக படிக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுமே தவிர அதில் வந்து ஒரு டீப் நாலேஜ் நமக்கு கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நாள் படிக்கிறோம், அடுத்தது 3 நாள் கழித்து திருப்பி படிக்கணும், அடுத்தது வந்து 7 நாள் கழித்து படிக்கிறோம், திரும்ப 10th டே படிக்கிறோம், 15th டே படிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படியே இந்த 15 டே முடிஞ்சோடனே திரும்பவும் நம்ம அதுக்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்தது டெய்லி ஒன்ஸ் நீ வந்து எடுத்து வச்சிருக்க அந்த ஹிண்ட்ஸ் பார்த்தாலே போதும், நமக்கு வந்து என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மெமரியில் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் நல்ல ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டி. இது வந்து என்னன்னா டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும். இது ஒரு நாள் படிக்கலாம், அப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சோம்பேறித்தனமாக இல்லாமல் டெய்லி நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த டெய்லி ப்ராக்டிஸ்ங்கிறது வந்து நம்ம வந்து எப்படி படிக்கலான்னு பார்த்தோம்னா, இந்த மேத்ஸ் தான் நமக்கு வந்து அதிக அளவில் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ மேத்ஸ் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா டெய்லி மினிமம் ஒரு 10 கொஸ்டின்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் நமக்கு வந்து இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு டெய்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். டெய்லி எடுக்கும்போது மேத்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 10 கொஸ்டின் படிக்கிறோம். அந்த 10 கொஸ்டின் வந்து போட்டு பார்க்குறோம் நல்லா. இல்லை ஒரு நாள் 10 எடுத்துக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். மற்ற நம்ம ரீடிங்கில் வந்து சயின்ஸோ சோசியலோ வந்து நீ படிச்சுட்டே இருக்கிறதுல வந்து அதே மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸாக நம்ம ஆட் பண்ணிட்டு போகலாம். இல்லை 20 கொஸ்டின்ஸ், அது ஈஸியாக தானே இருக்கும், 1 வேர்டுங்கிறதுனால ஈஸியாக இருக்கும். ஒரு 25 கொஸ்டின்ஸ் டெய்லி வந்து படிச்சுட்டு அடுத்த நாள் அந்த 25 கொஸ்டின் திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு நம்ம போகணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நமக்கு மனசில் வந்து நல்ல பதிய ஆரம்பிக்கும். அப்போ மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி ப்ராக்டிஸில் வந்து மினிமம் வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் ஆகுது பர் டே வந்து நம்ம வந்து போட்டு பார்த்துருக்கணும். அடுத்தது வந்து ஜி. இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன். வந்து மஸ்ட். இன்னும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கணும். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அந்த எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய குழந்தைங்கள்ட்ட இன்னைக்கு நான் இதை படித்தேன், இதை வந்து இப்படி போடலாம், இதை வந்து இப்படி சொல்லி கொடுத்தாங்க, இதை வந்து இப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், இதை எப்படியெல்லாம் வந்து நம்ம போடலாம், உனக்கு ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு என்ன நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சீங்க, ஸோ நீ ஒரு சப்ஜெக்ட் படி, அதுக்கான கொஸ்டின்ஸு கேளு, நான் உனக்கு சொல்கிறேன். அடுத்து நீ வேறு சப்ஜெக்ட் படிச்சுட்டு எனக்கு டீச் பண்ணி, இப்படி வந்து நம்ம ஒரு நமக்குள்ளே வந்து ஒரு குரூப் வச்சுக்கிட்டு அந்த குரூப் டிஸ்கஷனில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ½ hour ஆகுது நம்ம வந்து குரூப் டிஸ்கஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்டடி. ஹெச் ஃபார் ஹவு டு ஸ்டடி. இந்த ஹெச் தான் வந்து நம்ம வந்து எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டோம். சிலபஸ் தெரியும் நமக்கு. 6 to 8 வரைக்கும் இருக்க புக்ஸ் நம்ம கையில் இருக்கும். 6 to 10 இருந்ததுன்னா ரொம்ப ஸ்பெஷல், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கிறவங்க இந்த 9th 10th சேர்த்து படி. இல்லை வந்து 6 to 8 படிச்சினாலே வந்து உனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிற நோட்ஸ். கிளாஸ் எடுக்கும்போது நம்ம என்ன டைப் ஆஃப் நோட்ஸ் எடுக்கணுமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு இயரும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் அந்த நோட்ஸ் வந்து உனக்கு ரொம்ப எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உன்னோட அந்த ரஃப் டைரி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஒரு 10 years கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடச்சதுன்னா 10 years கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அடுத்து சப்போஸ் 10 years கிடைக்கலன்னா ஒரு 5 years ஆகுது நம்மக்கிட்ட வந்து இருக்கணும்.
ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தோம்னா தான் நம்மளால் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். அடுத்தது வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து அவாய்டிங் ஸோ மச் ஆஃப் கைட்ஸு, நோட் புக்ஸு, இந்த மாதிரி நான் மெட்டீரியல் வச்சுருக்கேன், நான் இந்த மெட்டீரியலை படித்தா மார்க் எடுக்கலாம், அந்த மெட்டீரியலை படித்தா மார்க் எடுக்கலாம், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நாம் எடுக்கிறது தான் மெட்டீரியல் நம்மக்கிட்ட நம்ம இருக்குது. ஏன்னா 6th to 8th புக் தான் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு மட்டும் நான் சொல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க எல்லாமே இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுவாங்க, சிவில் சர்வீஸ் எழுதுவாங்க, எல்லாரும் வந்து என்ன புக்ஸ் எல்லாம் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான இந்த ஃபஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீ 8th ஸ்டாண்டர்டில் எழுத போகிற, இப்போ நீ எழுதுகிற எக்ஸாம் வந்து பின்னாடி நீ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறது எப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து மெட்டீரியல்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட்டு. இங்கே நான் ரீடிங் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஏதாவது ஒரு இப்போ சப்போஸ் ஒரு ரிவர் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா இந்த ரிவரையே திருப்பி திருப்பி நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். இந்த சர்க்கிளில் கொண்டு வந்தோம்னா அதை பற்றின டெப்த் நாலேஜ் நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் டெய்லி ப்ராக்டிஸ் வந்து எவ்வளோ நேரம் எடுக்கணும் அப்படின்னு. டெய்லி மினிமம் வந்து மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து டெய்லி போட்டிருக்கிறது பர்டிகுலராக மேத்ஸ் தான். இந்த மேத்ஸில் வந்து மினிமம் 10 கொஸ்டின்ஸ் நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அட்லீஸ்ட் மினிமம் 10 கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியல, ஒரு 5 கொஸ்டின்ஸாவது நம்ம வந்து டெய்லி ப்ராக்டிஸ்க்கு வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து குரூப் டிஸ்கஷன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நீ என்ன படிக்கிறியோ, டெய்லி குரூப் டிஸ்கஷன் முடியலையா இல்லை வீக்லி ஒன்ஸ் குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். அந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் எப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும். அப்போ குரூப் டிஸ்கஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஹெச், எப்படி நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ படிக்கிறதுக்கு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்கம்மா. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இதை கூட நாளைக்கு ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். இப்போ மிஸ் சொல்லும்போது இதெல்லாம் சொன்னாங்க நம்ம கேட்டுட்டோம் அப்படின்ட்டு இருக்கோம். அடுத்து ஒரு நாள் கழித்து கேட்டால் ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவேன். அடுத்து ஒரு வாரம் கழிச்சு கேட்டால் எதுவும் சொன்னாங்க அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மட்டும் இல்லை, நானாக இருந்தாலும் அப்படிதான். நோட்ஸ் எடுத்து வைக்கலைன்னா நமக்கு எல்லா விஷயங்களும் மறந்து போயிடும். ஸோ ஹவு டு ஸ்டடி, எப்படி நம்ம படிக்கிறது, எப்படி நம்ம இதுக்காக ப்ரிப்ரேஷன். இப்போ நம்ம என்எம்எஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ ஜூன் முடிஞ்சு ஜூலை ஆகிடுச்சு. நம்ம டிசம்பரில் எக்ஸாம் எழுத போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ஹவர்ஸாவது நம்ம வந்து படிக்கணும். கண்டிப்பாக படித்தே ஆகணும். மேக்ஸிமம் உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து. என்னால் மிஸ் எனக்கு ஒரு 5 மணி நேரம் படிக்க முடியும்னா படி, 6 மணி நேரம் படிக்க முடியும், வெல் அண்ட் குட் படி. இல்லை என்னால் வந்து ஒரு 8 மணி நேரம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், படிக்க முடியும்னா படிச்சுக்கலாம். ஆனால் எந்த லெவலுக்கு கீழே இறங்கி விடக்கூடாது. 3 மணி நேரம் ப்ரிப்ரேஷனுக்கு கம்மியாகிடக்கூடாது. ஸோ இந்த 3 மணி நேரத்தை எப்படி பிரிச்சுக்கலாம்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் பிரிச்சுக்கலாம். ஸோ மார்னிங் வந்து ஒரு 1.5 hours, ஈவினிங் வந்து ஒரு 1.5 hours. ஸோ 2ஆக பிரிச்சுக்கிறோம். மார்னிங் 1.5 hours, ஈவினிங் 1.5 hours பிரிச்சுக்கிறோம். சில பேருக்கு எனக்கு ஈவினிங்கில் படித்தாதான் நல்லா புரியும் மிஸ், நல்லா மனசில் வாங்கிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஈவினிங் டைமை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் அப்படி நம்ம வந்து இப்படி ரேஷியோ போட்டால் தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு மார்னிங் டைமில் 2 மணி நேரம் படிச்சுட்டு ஈவினிங்கில் வந்து 1 மணி நேரம் படித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீ வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மிஷின் கிடையாது ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு. சில பேருக்கு ஏர்லி மார்னிங் ஸ்டடீஸ் வரும், சில பேருக்கு ஈவினிங் ஸ்டடீஸ் வரும், சில பேருக்கு நைட் படித்தா பிடிக்கும். அப்போ நமக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத நாம தான் டிசைட் பண்ணுவோம். சரியாமா? அதனால வந்து நாம் வந்து மார்னிங் படிக்க போகிறோமா ஈவினிங் படிக்க போகிறோமாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் பர் டே வந்து எவ்வளோ நேரம் படிக்கணும்? கண்டிப்பாக 3 hours படிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த எக்ஸாம் இல்லை, எந்த எக்ஸாம் படிக்கிறதுனாலும் ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம திரும்ப சொல்கிறேன், S6 NM வார்ட் GH. ஸோ இந்த ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூ பண்ணோம்னா நம்ம வந்து ஈஸியாக இந்த எக்ஸாமை வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ
ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸஸ்குள்ளே போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். நம்ம வந்து என்எம்எம்எஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆக போகிறோம், எப்படி படிக்கலாம், எதை படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இனி வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம வந்து வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சின்னதான். இன்னைக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நான் பயன்படுத்துறதுல இந்த மாதிரி என்எம்எம்எஸ்ல வந்து ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முக்கோணங்கள் உள்ளன, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குதுமா, 3 டைப்ஸ் ஆஃப் உனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ பார்த்துருப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து தான் பேசிக் மாடல். டைப் 1ங்கிறது பேசிக் மாடல். இதோட அடிப்பக்கம் பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இப்போ 2 பார்ட் இருக்குது. இப்போ பேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கூட்டுனா நமக்கு இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள் கிடைக்கும்? 1 + 2 = 3 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். ஸோ இது நம்ம பார்த்தோன்னு சொல்ல முடியும். 1 2 இது அப்படியே ஆட் பண்ணால் 3. ஸோ இது மாதிரி நமக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி கேட்குறாங்க. இதில் என்ன பண்ணலாம்? இது 1 2 3 4. அப்போ இதை என்ன பண்ணிக்கணும்? 1 + 2 + 3 + 4. இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். 4 3 கூட்டினா 7 7 2 9 9 + 1 10. ஸோ how many triangles-னா 10 triangles. இப்போ நம்ம இதை பண்ணோம்னா பார்த்தா 1 2 3 4, அடுத்தது இந்த 2 முக்கோணத்தை சேர்த்து 5, இந்த 2 முக்கோணத்தை இப்படி பண்ணிட்டே வருவோம். எங்கேயாவது ஒரு பக்கம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னா கூட ஆன்சர் தப்பாயிடும். ஸோ இதுக்கான ஈஸி ட்ரிக் இதுதான். பேஸ் என்ன இருக்குன்னு நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஒவ்வொரு பார்ட்டையும் பேஸில் அடிப்பக்கத்தில் பிரித்து எழுதிக்கிறோம். 1 2 3 4 4 பார்ட்டாக இருக்குது. இந்த 4 பார்ட்டை எழுதிக்கிறோம். இந்த 4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து நமக்கு எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இன்னொரு பெரிய முக்கோணமாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ 1 + 2 + 3 + 4 + 5 + 6 5 + 6 = இது எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ 10 15 18 18 + 2 20 20 + 1 21. இப்போ இதில் 21 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நமக்கு இருக்கு. 21 முக்கோணங்கள் இருக்கு. 21 முக்கோணங்கள் இருக்கு. இது வந்து டைப் 1. திரும்பவும் சொல்றேன், இந்த முக்கோணம் பிரிச்சுட்டு இந்த மாதிரி இடையில எதுவுமே கோடுகள் வராம இந்த மாதிரி பிரிச்சிருந்தாங்கன்னா, இது வெறும் லைன்ஸ் மட்டும் போட்டு பார்த்து பிரிச்சிருந்தாங்கன்னா அது வந்து டைப் 1 பேசிக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 2 இதுல வந்து 4 இருக்குது. 4 பார்ட்ஸாக இருக்குது. இதில் வந்து 6 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படி நம்ம கூட்டி ஆட் பண்ணி நம்ம எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கோங்க, எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கேட்டால் நம்ம ஒவ்வொன்றையாக கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சப்போஸ் எங்காவது வந்து நம்ம பை மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து தப்பாயிடும். அதனால இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பேஸ் எத்தனை இருக்கோ அந்த பேஸையெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குங்கிறது ஈஸியாக கிடைச்சிடும். இது வந்து டைப் 1. ஓகேவாம்மா? இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைப் 1 இதிலே வந்து நம்ம வந்து ஒரு 3 டைப் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டைப் 2. இந்த டைப் 2ல பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்ல வந்து இந்த செகண்ட் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1 2 இப்போ எத்தனை பார்ட் இருக்கு? 1 2 3 4 5 பார்ட்ஸ் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் போட்டிருக்காங்க. இப்படி ஒரு லைன் கொடுத்து இந்த பிக்சர் கொடுத்துட்டு எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்போ எங்கே லைன் வந்து திருப்பி போயிருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3. ஸோ இங்கே வந்து 5 இருக்கு, இங்கே 3 இருக்கு.
இதை எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் கீழே இருக்க பேஸ் எழுதிக்கிறோம். 1 2 3 4 5. அடுத்தது இங்க மேல என்ன இருக்கு? 1 2 3 1 plus 2 plus 3. ஸோ இதையெல்லாம் ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்? கூட்டிக்கிறோம். 3 3 plus 3 6 6 4 10 10 5 15. அடுத்தது இது மூணையும் கூட்டலாம். 1 plus 2 3 3 plus 3 6. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். எவ்வளோ வருது? 6 plus 5 11. 1 பேலன்ஸ் 1 plus 1 2 21 triangles. ஸோ இது வந்து டைப் 2. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. இதே ட்ரையாங்கிளில் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக பிளாக் ஒரு கோடு போயிருக்கு. ஸோ 1 2 3 4 5 6. எகெயின் இங்கே போடுறோம். 1 2 3 4 5 6. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது 15 வச்சுருக்கோம். 15 + 6 எவ்வளோ வருமோ? 21 இங்கே வந்துடும். ஸோ இங்கேயும் ஒரு 21. ஸோ 21 + 21 எவ்வளோ வரும்? 42. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 42 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ டைப் 2ல் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு உள்ள சின்னதாக ட்ரையாங்கிள்ஸ் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ட்ரையாங்கிள்ஸ் ஃபுல்லாகவும் கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பேஸ் கீழே போட்டுட்டு மேலே எத்தனை பேஸ் இருக்கோ அதையும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கிறோம். செகண்ட் வரக்கூடிய கட்டாக இருக்கக்கூடியதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது ரிசல்ட் தான் வந்து நமக்கு எத்தனை முக்கோணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரியாமா? இதுக்கு அடுத்த டைப் நம்ம பார்க்க போகிறோம். இல்லையா? டைப் 3 பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட். தேர்ட் டைப். ஓகேவா? தேர்ட் டைப்பில் வந்து எப்படி பார்க்கணும்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கணும். இந்த ட்ரையாங்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் வருது. ஸோ ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இங்கே வந்து 1 2 இதே மாதிரி தான் பேஸ் வரப்போகுது. பட் இதுக்கு வந்து என்ன ஒரு ஃபார்முலா மாதிரி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 போட்டுக்கிறோம். இது கூட +2 எவ்வளோ வரும்? 3. இது கூட அடுத்த நம்பர் +3. 1 + 3 + 3 6. இப்போ 6 கூட +4. இங்கே 2 3 4 5 அப்படியே ஆட் பண்ணிட்டு போகிறோம். 6 கூட 4 ஆட் பண்ண என்ன வந்துடும்? 10. 10 கூட அடுத்தது 5 ஆட் பண்ணுறோம். 15. 15 கூட 6 ஆட் பண்ணுறோம். என்ன வரும்? 21. அடுத்தது 28. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுறோம்னா இதே நம்பர்ஸ் எகெயின் வந்து 1லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு நம்பரை விட்டுட்டு 1 3 6 10 15 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்காமா? 1 போட்டுக்கிறோம். 1 கூட அடுத்த நம்பர் 2. ஸோ 2லேருந்து 2 ஆட் பண்ணுறோம். 3 கிடைக்கும். 3 எழுதிக்கிறோம். 3 கூட 3 ஆட் பண்ணுறோம். 6 கிடைக்கும். 6 கூட 4 ஆட் பண்ணுறோம். 10 கிடைக்கும். 10 கூட 5 ஆட் பண்ணால் 15. 15 கூட 6 ஆட் பண்ணும்போது 21 கிடைக்குது. ஸோ இதை அப்படியே எழுதிட்டு இதுக்கு கீழே ஒரு டிஜிட் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது இதே நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். 1 3 6 10 15 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இங்கே எத்தனை பேஸ் வருதுமா? 1 2 வருது. அப்போ இங்கே 1 2 மட்டும் பிளாக் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா இங்கே 1 + 3 இங்கே வந்து 1 3 இருக்கு. அடுத்தது 1 மட்டும் இங்கே இருக்குது. அப்போ 1 + 3 இங்கே வந்து என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 + 3 எவ்வளோமோ? 4. கீழே இருக்கக்கூடியது என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 5. ஸோ இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா 5 கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு பேஸாக போடும்போது உனக்கு கிடைக்கும். இதில் இப்படியே நம்ம எண்ணிக்கலாமே. 1 2 3 4 இருக்குது. பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று சேர்த்துனா 5 வரப்போகுது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போகணும்? ஸோ இதே சம் வந்து இதே இதை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வருது.
ஸோ இந்த மாதிரி போட்டோம் நம்ம. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு இல்லையாம்மா? பேஸில் எவ்வளோ பார்ட் இருக்குது? 1 2 3 4 பார்ட் இருக்கு. ஸோ இங்கே 4 பார்ட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? 1 2 3 4 பார்ட். ஸோ இங்கே பிரிச்சுக்கிறோம். இதில் என்ன பண்ணோம்னா மேலே உனக்கு ப்ராப்ளமே கிடையாது, எப்பவும் அதே மாதிரி எடுத்துக்குவோம். கீழே வர்றதுல ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பர் எடுத்துக்கணும். ஸோ இந்த இடையில இருக்கக்கூடிய நம்பர் எடுக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் இது எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துக்குவோம் எப்போவுமே, அதுக்கு அடுத்து ஒரு நம்பரை விட்டுறோம், அதுக்கு அடுத்த நம்பரை எடுக்கணும். இல்லை நம்பர் இல்லைன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட்டை மட்டும் எடுத்தோம். ஏன்னா இதை பிளாக் பண்ணும்போது ஒன்று மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் எடுத்துட்டோம். சப்போஸ் இப்படி வந்து இருந்ததுன்னா இந்த 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 இடத்துல பார்ட் வரும்போது 3 பேஸ் இருக்க மாதிரி வந்ததுன்னா 3 மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம், 1 எடுக்க மாட்டோம். ஸோ ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பர் வந்து எடுத்துக்க போகிறோம். இதை எப்படி எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1 + 3 + 6 + 10 இதெல்லாம் மேலே கொடுத்துருக்கிறது 4 பார்ட் அப்படிங்கும்போது 1 2 3 4 பார்ட்டுங்கும்போது இங்கே பிளாக் பண்ணிக்குவோம். இந்த இதை எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 1 + 3 + 6 + 10. அதே மாதிரி கீழே இருக்கிறது எடுத்தீங்கன்னா 1 + 6ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 10 + 6 16 16 + 3 19 19 + 1 20 1 + 6 7. ஸோ 27 ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். 27 முக்கோணங்கள், 27 முக்கோணங்கள் கிடைக்கும். 27 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம்னா 5 முக்கோணங்கள் 5 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து டைப் 3 பார்க்கணும். இதே மாதிரி நீ வந்து ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம், எத்தனை பேஸ் வேணுமோ அதை விட ஒரு கம்மியாக. இப்போ ஒரு 6 பேஸ் இருக்க மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிள் போட்டு இடையில 5 கோடு போட்டிங்கன்னா 6 பேஸ் இருக்கிற மாதிரி இந்த ஃபிகர் கிடைச்சிடும். அதே மாதிரி 3 வேணுமா அது மாதிரி பிரிச்சுக்கலாம். 4 வேணுமா பார்ட் 4 பார்ட் வேணும்னா 3 லைன் கீழே போட்டிங்கன்னா 3 பார்ட்டு 4 பார்ட்டை நமக்கு வந்து கிடைச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் வந்து இந்த மாதிரி சம்ஸ் போட்டு பார்த்துட்டு கரெக்டாக வருதா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி இந்த 3 டைப்ஸ், இந்த ட்ரையாங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைப்ஸ் நம்ம நடத்தணும். அந்த 3 டைப்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து ஸ்டார் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார் நம்ம வீட்டில் வந்து கோலம் போடுவோம் இல்லையா? பூஜை ரூமில் சாமிக்கு முன்னாடி எல்லாம் வந்து கோலம் போடுவோம். இல்லை வாசலில் கோலம் போடும்போது ஸ்டார் கோலம் ஸ்டார் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இப்படி கையை எடுக்காம போடக்கூடிய ஸ்டார், கையை எடுத்துட்டு 2 ஸ்டார் போடுவோம். இது 1 2 3 4 8 அப்படின்னு கொடுத்துருவோம். இதில் எத்தனை டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா 8 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து கையை எடுக்காமல் இப்படி ட்ரையாங்கிள் போடுவோம். இந்த மாதிரி போட்டோம்னா 1 2 3 4 5 பிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த மிட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுகள் எல்லாம் மார்க் பண்ணிக்கிறோம். இதில் எத்தனை பாயிண்ட்டுகள் இருந்திருக்கு? 5 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்தோம்னா இப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்தோம்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கும்போது நமக்கு வந்து எப்படி கிடைக்கும்? ட்ரையாங்கிள் இப்படி வரக்கூடிய ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த 5 பாயிண்ட்லேருந்து 5 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிள், இந்த குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸ் 5 போட்டிருக்கோம் இல்லையா? 5 5 + 5 = 10 ட்ரையாங்கிள்ஸ். அப்போ நம்ம வந்து இதை மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கை எடுத்துட்டு போடக்கூடிய ஸ்டாரா இருந்ததுன்னா மொத்தம் 8 ட்ரையாங்கிள்ஸ் வரும். கை எடுக்காம போடக்கூடிய ட்ரையாங்கிளா இருந்ததுன்னா மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வரும்? 10 ட்ரையாங்கிள்ஸ் வரும். ஸோ இதோட இந்த கிளாஸ் இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க.